தோழர்களே, சமீபத்தில் தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப மனவேதனை, பதற்றமாவும் இருக்கு, கூடவே பயமும் இருக்கு. இந்த சமூகம் ஏன் எப்படி போயிட்டு இருக்கு? ஒடுக்கப்பட்ட தலைவர்களை அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக போராடக்கூடிய தலைவர்களை டார்கெட் பண்ணி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இங்க ஒரு பெரிய கட்டமைப்பு வந்துருச்சு அப்படிங்கறதுதான் ரொம்ப பயம் கலந்த ஒரு வேதனையா இருக்கு. இந்த சூழல்ல ஒரு 2 நபர்களை பத்தி நாம பேச வேண்டியிருக்கு. அந்த 2 நபர்களை இந்த சாதியவாதம், மதவாதம், சனாதன கும்பல் டார்கெட் பண்ணியிருக்கு. அதை அவர்களுக்கும் அவர்களது தோழர்களுக்கும் அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கும் கட்சி தோழர்களுக்கும் உணர்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. யார் அந்த 2 நபர்கள்? ஏன் அவங்கள பாதுகாக்கணும்? அந்த 2 நபர்களும் இந்த மண்ணுக்கு தேவையா இல்லையா, நமக்கானவர்களா இல்லையாங்கிறத விரிவா பார்க்கலாம். இது மக்கள் பார்வை. தோழர்களே, ஒரு 2 நபர்களை பத்தி பேசுவோம். நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை பேசுவோம். இப்போதைக்கு அவசர கதியா அந்த 2 நபர்களை உடனடியாக பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. 2 நபர்கள், திருமுருகன் காந்தி, இன்னொன்னு நாகை திருவள்ளுவன். 2 தோழர்களும் 2 தோழர்களுமே பெரும்பான்மையான நபர்களுக்கு அறிமுகம் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா சாதி அரசியலாகவும் மத அரசியலாகவும் நிறைய இங்க தமிழ்நாட்டில் 2 கட்சிகளோட பெரிய ஆதிக்கத்தின் இடையில இந்த 2 பெயர்கள் எல்லா மக்களுக்கும் பரிச்சயம் ஆயிடுச்சா, அறிமுகம் இருக்கா அப்படின்னா அது கொஞ்சம் குறைவுதான். மே 17 இயக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அது ஈழப்படுகொலைக்கு பிறகு அதோட விடுதலைக்காக ஐநால போய் உரையாடுறதா இருக்கட்டும், அதை பற்றி மக்கள் கிட்ட போய் பேசுறதா இருக்கட்டும், திராவிட கருத்தியலோடு சேர்த்து தமிழ் தேசிய அரசியலையும் பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயக்கம் மே 17 இயக்கம். தேர்தலில் களமாட மாட்டாங்க, எந்த கட்சிக்கும் வாக்கு சேகரிக்க மாட்டாங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. முழுக்க முழுக்க கருத்தியல் ரீதியாக களமாடக்கூடிய ஒரு அமைப்பு மே 17 இயக்கத்தோட அமைப்பு. அதோட ஒருங்கிணைப்பாளர் தான் திருமுருகன் காந்தி. சமீபத்தில் கூட என்ன சொல்றது, அது பெரிய பிரச்சனை எல்லாம் அது வெளியே வந்தார், போராடி வெளியே வந்தார். இன்னொரு நபர் நாகை திருவள்ளுவன். தமிழ் புலிகள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அருந்ததிய மக்களோட எழுச்சிக்கும், இப்படி சொல்றதே ரொம்ப தப்பு, மன்னிச்சிருங்க, ஒரு புரியறதுக்காக தான் சொன்னனாலேயே அவரை இப்படி சுருக்கிற அளவுக்கு நம்ம அந்த பார்வையில் இல்லை. ஆனாலும் அவரோட பயணம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்களை எழுச்சி பெற செஞ்சது, அதுதான் உண்மையும் கூட. அதுக்கு முன்னாடி சில தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட, அதிகமான அப்படி போன்ற தலைவர்கள் இருந்தாலும் கூட, நாகை திருவள்ளுவனோட வருகைக்கு பிறகுதான் அருந்ததியர் சக்கிலியர் மக்களோட அரசியல் புரிதல், அரசியல் எழுச்சி கொஞ்சம் வீரியமாச்சு அப்படின்னு சொல்லலாம். வெறும் அருந்ததி மக்களுக்காக மட்டும் அவர் போராடல, அல்லது அவரோட பயணம் அதுக்காக மட்டும் இல்லை. அவரும் தமிழ் தேசிய அரசியலையும் ஈழ அரசியலையும் இங்க திராவிட கருத்துக்களையும் உள்வாங்கிக்கிட்டு அழகா களமாடக்கூடிய ஒரு தலைவர் தான். அவரெல்லாம் தலைவராக ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா ஒரு சாதிய கட்டமைப்புல ஒரு கேவலமான ஒரு சூழல் இருக்கிறதுனால நாகை திருவள்ளுவன் போன்ற தலைவர்களை தலைவர்களாகவே நம்ம ஏத்துக்க மாட்டோம். நமக்கு தெரிஞ்ச தலைவர்கள் எல்லாம் ஊழல்வாதிகளாகவும் பண முதலைகளாகவும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய நாதாரிகளாக தான் இருக்கிறாங்களே வழிய இந்த மாதிரி நபர்களை எல்லாம் சரி. இந்த 2 நபர்களையும் ஏன் சாதியவாதிகள் டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, இந்த 2 நபர்களும் சமரசமே இல்லாம சாதியத்திற்கு எதிராக களமாடுறாங்க, போராடுறாங்க, எதிராக பேசுறாங்க. ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராகவோ குறிப்பிட்ட தலைவர்களுக்கு எதிராக இல்ல, அந்த கோட்பாட்டுக்கு எதிராக, அந்த சிந்தனைக்கு எதிராக. இன்னும் ஒரு படி மேல தமிழ் தேசியம்னு என்ன, எது தமிழ் தேசியம், அது எப்படி நம்ம உள்வாங்கிக்கிறது அப்படிங்கிறத திராவிட கருத்தியலோட புரிய வைக்கக்கூடிய ஒரு நபராக திருமுருகன் காந்தி இருக்கிறாரு. தமிழ் தேசிய அரசியலோட ஒடுக்கப்பட்ட மக்களோட எழுச்சியும் சேர்த்து பேசக்கூடிய ஒரு தெளிவான புரிதலோடு பயணமாகக்கூடிய தலைவர், தோழர் இந்த பக்கம் நாகை திருவள்ளுவன். சாதியவாதிகள், மதவாதிகள், சனாதன கும்பல், RSS இவங்களை 2 பேரையும் உடனடியாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற கங்கனை கட்டி அலையறத நம்ம கவனிக்க முடியுது. இந்த 2 நபர்களும் போதிய பாதுகாப்பு இல்லாம தான் பயணமாகிறாங்க. அது ரொம்ப வருத்தம் அளிக்குது, ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு.
ஆம்ஸ்ட்ராங்கும் நாகை திருவண்ணனுக்குமான பாதுகாப்பை நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆம்ஸ்ட்ராங்கை விட நாகை திருவண்ணனுக்கு பாதுகாப்பு குறைவு, ஆம்ஸ்ட்ராங்கை விட திருமுருகன் காந்திக்கு பாதுகாப்பு குறைவு. அந்த தோழர்களோட பக்கத்தில் இருக்கிறத சொல்றேன் நான். இயல்பாகவே எளிமையாகவே எந்த மக்களையும் வேணா சந்திச்சு அவங்க பேசக்கூடிய, எல்லார்கிட்டையும் பேசக்கூடிய ஒரு ஒரு எளிய இடத்துலதான் நாகை திருவள்ளுவனும் திருமுருகன் காந்தி இருக்கிறாங்க. யாரெல்லாம் சாதியத்துக்கு எதிராக பேசுறாங்களோ, யாரெல்லாம் சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறார்களோ, யாரெல்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய மூடத்தனத்துக்கு எதிராக பேசுகிறார்களோ, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களோட எழுச்சிக்காக அந்த அரசியல் விழிப்புணர்வுகளுக்காக பேசுகிறார்களோ அவர்களையெல்லாம் கொலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இந்த ஒரு அநாகரிக கூலிப்படைய கையில வச்சிருக்கக்கூடிய இந்த சாதியவாத இந்த ஆதிக்க கும்பல் வந்துட்டாங்க. ஆகையினால இப்போ ரொம்ப வீரியமா களமாடக்கூடிய இந்த இரண்டு தோழர்கள் திருமுருகன் காந்தியும் நாகை திருவள்ளுவரும் ரொம்ப வீரியமா பேசுறாங்க, மேடைகளை சமரசம் இல்லாம பேசுறாங்க. ஒரு கருத்தியல் ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, வெவ்வேறு பார்வைகளை மக்கள்கிட்ட வெளிப்படையா பேசுறாங்க. இவங்க பேசுறது மட்டும் கிடையாது, இவங்களை பின்பற்றக்கூடிய தோழர்களுமே இவங்களை விட ஆழமான கருத்துகளை பேசுறாங்க, மேடைகள்ல பேசுறாங்க. அவர்களுக்குமே மிகப்பெரிய பாதுகாப்பு இல்லை. ஆனா இந்த இரண்டு நபர்கள் தமிழக அரசியல்ல தவிர்க்க முடியாத இடத்துல இரண்டு தோழர்களும் இருக்கிறாங்க. தமிழக காவல்துறை இந்த இரண்டு நபர்கள் மீதும் காட்டக்கூடிய அந்த ஆதிக்க மனப்பான்மை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்குது. காரணம் என்னன்னா, பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அல்லது இவங்களை பாதுகாக்கக்கூடிய அரசுகளே இவங்களை வந்துட்டு ஒரு அபாய கட்டத்தை கொண்டு போய் தள்ளுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு பார்வையா இருக்கு. இது வந்து வருங்கால அரசியலுக்கு அது நாகரிகமா இருக்காது. சமீபத்துல கூட திருமுருகன் காந்தியை வந்துட்டு டார்கெட் பண்ணி ஒரு ஒரு சின்ன தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சி நடந்தது. அது ரொம்ப ஒரு சிக்கலா இருந்தது. நாகை திருவள்ளுவன் எங்க வேணாலும் நிக்கிறாரு, எங்க வேணாலும் பேசுறாரு, அது எந்த மக்கள் நின்றாலும் பேசுறாரு, அவங்க ஆயுதம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எந்த வகையான பரிசோதனை செய்யறது கிடையாது. எங்கிட்ட வந்து நின்று பேசுறவன வந்து பரிசோதனை பண்ண முடியுமா என்ன? யார வேணா வந்துட்டு போலாமே. அப்படி பரிசோதனை பண்ணா அந்த இளைஞனோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு இளம் பெண் வராங்க, ஒரு கல்விக்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அந்த இளம் பெண் வந்து பரிசோதிங்க, கத்திக்கிட்டு வச்சிருக்கா பாருங்க அப்படின்னு சொன்னா அந்த இளம் பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்? ஆகையினால இவங்க பரிசோதிக்க மாட்டாங்க, அப்படியான சிக்கல்ல வந்துட மாட்டாங்க. ஆனாலும் கூட தமிழ் புலிகள் கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களும் மே 17 இயக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்களும் தயவு கூர்ந்து இந்த இரண்டு தோழர்களையும் நீங்க ரொம்ப கவனமா பார்த்துக்குங்க.